அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்திலே சிறந்தது எது என்று கேட்டபொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, வத்துக்ரிஉ ஸலாம அலா மன் அரஃப்த வமன் லம் தாரிஃப். உனக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் தெரியாதவர்களாக இருந்தாலும் பார்த்த சலாம் சொல்லு, பார்த்த சலாம் சொல்லு. அது ஒரு பழக்கத்தை நீ உண்டு பண்ணணும். சலாம்ங்கிறது நம்ம என்னமோ இதை ஒரு 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 பழக்கம், ஒரு சின்ன ஒரு பழக்கம் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மை அதல்ல. சலாம் என்பது எங்கு தொடங்கினது தெரியுமா? சொர்க்கத்தில் தொடங்கியது. சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஆதமே, அங்க மலக்குகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அங்க போய் அவங்களுக்கு நீ அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு, அஸ்ஸலாமு அலைக்குன்னு சொல்லு அப்படின்னு அனுப்பிடுறான். அங்க போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிறார்கள். அங்கு கூடியிருந்த மலக்குகள் எல்லாரும் சேர்ந்து வலைக்குமுஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்கிறார். இவர் சொன்ன வார்த்தை என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். ஆனா கிடைத்தது எவ்வளவு? வலைக்குமுஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் உங்கள் மீது உண்டாகட்டும். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான் பாருங்க. அப்ப சலாம் என்பது, சலாம் சொல்லுவது என்பது ஒரு சாதாரண ஒரு வார்த்தையாக எண்ணிவிடக்கூடாது. உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் இல்ல தெரியாத ஒரு ஆளு, முஸ்லிமும் நல்லா தெரியுது, முஸ்லிமும் தெரியுது, அப்ப அவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். ஊருக்காரருக்கு மட்டும், மஹல்லக்காருக்கு மட்டும், கமிட்டிக்காருக்கு மட்டும்தான் சலாம் சொல்லணும் கிடையாது. கமிட்டிக்காருக்கு சலாம் சொல்றது எதுக்கு வேண்டி பயந்துட்டு, ஆனா அது அல்ல முறை. யாரை பார்த்தாலும் ஒரு முஸ்லிமாக இருந்தால் சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள்? உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இது சலாம் சொல்லுவதனுடைய அதாவது பவர், அதனுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு நுழையுங்கள். உங்களுடைய வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள். அந்த வீட்டில் உங்களுடைய மனைவி இருக்கலாம், அல்லது அத்தா இருக்கலாம், அல்லது அம்மா இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் இருக்கலாம், அல்லது வேறு யாராவது இருக்கலாம். யாருமே இல்லைன்னு வைங்களேன், யாருமே இல்லை. நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள் செல்லுகின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் உண்டு பண்ணினால் அதனால் ஏற்படக்கூடிய பலன் என்னவென்று சொன்னால், நீங்கள் இப்படி ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணினால் அல்லாஹு தஆலா மேலும் மேலும் பரக்கத்து செய்கிறான். பரக்கத்து உங்களுடைய வீட்டுக்கு தேடி வரும். செய்து பாருங்க, அப்ப தெரியும். பரக்கத்து உங்களுடைய வீட்டை தேடி வரும். அதோட முடியல. வீடுன்னு சொன்னாலே பொதுவா மனக்கசப்புகள், சில பிரச்சனைகள், இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். என்ன இருந்தாலும் மனைவி இடத்தில் மனக்கசப்பு இருந்தால், ஏதாவது சண்டைகள் சச்சரவு இருந்தால், நீங்க இப்படி ஒரு ட்ரெண்ட் செய்து பாருங்க, இப்படி ஒரு ஃபைட் செஞ்சு பாருங்களேன். வீட்டுக்குள்ள போறது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பாருங்க. மனைவி உங்களுக்கு முன்னால் வலைக்கும் சலாம் சொல்லாட்டியும் கூட ஒதுங்கி போய்க்கு வலைக்கும் சலாம், சலாம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும். இது அப்படியே பழக்கத்துல வரணும். அல்லது அத்தா இருப்பாரு, அத்தா என்ன செய்வாரு? மகன் சலாம் சொல்றான், வலைக்கும் சலாம். அம்மா இருப்பாரு, அம்மா என்ன செய்யும்? வலைக்கும் சலாம். என் புள்ள நல்லாயிட்டான் போல தெரியுது. இது சாதாரண என்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நான் சொல்றேன். நான் பிள்ளைகள் இருந்தால் சலாம் சொல்லுவேன், என்னுடைய மனைவிக்கு சலாம், பிள்ளைகளும் அதே போல வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது சலாம் சொல்லிட்டு தான் வருவார்கள். இப்படி பழக்கத்தை உண்டு பண்ணினால் அல்லாஹு தஆலா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனக்கசப்புகள், போராட்டங்கள், எல்லா பலாய் முசீபத்துகளும் நீக்கி அந்த வீட்டை தேடி ரஹ்மத்தும் பரக்கத்தும் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போல சலாம் சொல்லுவதுடைய குணம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய சலாம் சொல்லி பழகி விட்டோம் என்று சொன்னால் அந்த சலாத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலாபலன் நம்முடைய வீட்டுக்கும் அல்ல மற்றுள்ள வீடுகளுக்கும் அது செய்யும், குணமளிக்கும். சலாம் சொல்லக்கூடியது சலாம் மட்டும்தான் சொல்லணும்.
சலாம் மட்டும்தான் சொல்லணும். சலாம் சொல்லுவதன் காரணமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் கேட்டா இந்த ஒரு வார்த்தை வேற எதுலையுமே கிடையாது. குட் மார்னிங் நல்ல காலை, குட் ஆஃப்டர்நூன் நல்ல மதியம், குட் ஈவினிங் நல்ல மாலை, குட் நைட் நல்ல ராத்திரி. என்ன இருக்குது இதுல? என்ன அர்த்தம் இருக்குது? புரியல எனக்கு. நல்ல காலை, நல்ல மதியம், நல்ல இதுல ஒரு இது கிடையாது. அதனால நீங்க சொல்றதுனால அவருக்கு ஏதாவது ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் வருமா? சரி, இது எல்லா இடத்துலயும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்பா. கல்யாண வீடு குட் மார்னிங் அப்படின்னு சொல்றோம். மௌத்து வீட்டில் போய் குட் மார்னிங் சொல்லுவீங்களா? மௌத்து வீட்டில் போய் குட் மார்னிங் சொன்னா என்ன ஆகும்? குட் நைட் சொன்ன என்ன ஆகும்? ஏடா என் பொண்டாட்டி செத்து கிடக்குறா, மௌத்தாகி கிடக்குறா, நீ வாட்டுக்கு குட் நைட் குட் நைட்ங்கிறிய அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அங்க சொல்ல முடியாது. அப்ப எல்லா இடத்துக்கும் பொருத்தமானது அல்ல அந்த வார்த்தை. ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை கல்யாண வீட்டிலும் சொல்லலாம், மரண வீட்டிலும் சொல்லலாம், வெளியிலும் சொல்லலாம், வேற யாருக்கும் எது வேணாலும் எந்த இடத்துலையும் சொல்லலாம். எந்த இடத்துலையும் இந்த சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சொன்னால் 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று சொன்னால் 30 நன்மை. அப்ப நன்மைகள் கூடிக்கொண்டே போகும். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் முன்னால போறாங்க, பின்னால அபூபக்கர் சித்திக் போறாங்க, பின்னால அபூபக்கர் சித்திக் போறாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் என்ன செஞ்சான்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வை முந்தக்கூடாதுங்கிறதுக்கு அப்படி பின்னாலேயே போனாங்க. போய்கிட்டே இருக்கிறது திடீர்னு ரசூலுல்லாஹ் திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் அபூபக்கர் அப்படின்னாங்க. அபூபக்கர் பின்னால வருது ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சு போச்சு, தெரியும் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அப்ப டக்குன்னு திரும்பி என்ன செஞ்சாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொன்னார்கள்? யா ரசூலுல்லாஹ், நான் தான் முந்தி சொல்லலாம் நினைச்சேன், நீங்க முந்திட்டீங்களே. காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தது என்ன தெரியுமா? யார் சலாத்தை கொண்டு முந்துகிறார்களோ அவர்கள் தான் நல்லவர்கள். யார் சலாத்தை கொண்டு முந்துகிறார்களோ அவர் நல்லவர் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவரு சொல்லட்டும், அஜிர்த்து சலாம் சொல்லட்டும், நம்ம ஏன் சொல்லணும்? அஜிர்த்து சம்பளம் வாங்குறாரு, அவர் சலாம் சொல்லட்டும் அப்படின்னு ஒரு அடுத்தவர்கள் சொல்லட்டும் எதிர்பார்க்க கூடாது. நல்ல ஒரு பண்பாடு அல்ல. ஆகவே நீங்கள் எந்த அளவுக்கு சலாம் சொல்லுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சலாமத்தாக இருப்பீர்கள். அதுதான் அதனுடைய அடிப்படை. அதனுடைய அடிப்படை என்ன? நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வர்றேன் அப்படின்னு நம்ம சொன்னா இந்த சலாம் நம்மை சலாமத்தாக கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் அதனுடைய அடிப்படை. அதனால சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் உண்டு பண்ண வேண்டும். இன்னைக்கு ஒரு கெட்ட பழக்கம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்குது. கெட்ட பழக்கம்னு சொன்னா கெட்ட பழக்கம். செருப்பு தூக்கிட்டு போவாங்க, இப்படி கையில செருப்பு தூக்கிட்டு போவாங்க, யாரா முன்னால பார்த்தா இப்படிம்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னு புரியல எனக்கு. இப்படி ஆக்குற என்ன அர்த்தம்? சலாம் சொல்றீங்களா இல்ல இதால அடிப்பேன்னு சொல்றீங்களா? இப்படி பல இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன். செருப்பை கையில் எடுத்துட்டு போற, கையை தூக்குறது, அது தவறு. அதே மாதிரி சல்யூட்டும் கூடாது. சல்யூட்டும் தேவையில்லை, கையை தூக்க வேண்டிய தேவையும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வாயால சொல்லணும், அதுதான் முறை. சல்யூட் அடிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆகவே இந்த சலாம் சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் உண்டு பண்ணினால் நம்முடைய குடும்பத்திலிருந்து தொடங்குங்க. நம்முடைய குடும்பத்திலிருந்து நாம் தொடங்கணும். கணவர்கிட்ட சொல்லணும், இந்த பாருங்க அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, இனிமேல் நீங்கள் வீட்டுக்குள்ள வர்றது சலாம் சொல்லிட்டு வாங்க. மகன்கிட்ட சொல்லுங்க, ஸ்கூல் விட்டு வர்றது மன வீட்டுக்குள்ள வர்றது சலாம் சொல்லிட்டு வர்ற மன அப்படின்னு. நான் மதரசா பிள்ளைகள்கிட்ட எல்லாத்துலையுமே நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? வீட்டிலிருந்து மதரசாக்கு வர்றது அம்மா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லணும். மதரசா முடிஞ்ச வீட்டுக்குள்ள போறது அம்மா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். இந்த சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் பிள்ளைகளிடத்தில் வந்து விட்டால் அவர்கள் சலாமத்தாக இருப்பார்கள். சலாமத்தாக கொண்டு அல்லாஹ் தஆலா வீட்டில் கொண்டு சேர்ப்பார். ஆகவே இந்த சலாம் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் நம்முடைய வீட்டுக்குள் வந்து விட்டால் ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்தில் மிகச் சிறந்தது எது என்று சொன்னால் இந்த பழக்கம் தான். ஆகவே இந்த பழக்கத்தை நாம் இன்றையிலிருந்தே தொடங்க வேண்டும். நாம் உண்மையான முஸ்லிமாக இருப்போம் ஆனால், ரசூலுல்லாஹ்வை மதிக்கக்கூடியவர்களாக இருப்போம் ஆனால், ஹதீஸை மதிக்கக்கூடியவர்களாக இருப்போம் ஆனால் இந்த பழக்கத்தை இன்று தொட்டு நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்லாஹு அக்பர்.